நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விஷப்பூச்சி கடித்து மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா இளந்தங்குடி பரக்கத் தெருவை சேர்ந்தவர் முகமது காசிம். இவருடைய மகன் முபின் அலி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவன் 9ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். இந்த நிலையில மாணவன் முபின் அலி கடந்த 31ஆம் தேதி மாலை அருகில் உள்ள வயல்வெளியில விளையாடி கொண்டிருந்த போது எந்த இனவகை என தெரியாத விஷப்பூச்சி காலையில கடிச்சிருக்கு. வீட்டுக்கு வந்த மாணவன் ஏதோ பூச்சி கடித்ததாக சொல்லி பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறார். அப்போது மாணவன் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக பெற்றோர் முபின் அலியை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு வந்து சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில மாணவன் நேற்று மாலை உயிரிழந்தார். அங்கு மாணவன் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் விஷப்பூச்சி கடித்த முபின் அலிக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் காலதாமதப்படுத்தியதால் தான் மாணவன் உயர்ந்ததாக குற்றம் சாட்டி STPI கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மேல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மாணவனை 3 முறை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் சாதாரண சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியதாகவும், சிகிச்சையை சேர்த்த மறுநாளே மாணவன் உடல் வீங்கியதை தொடர்ந்து காலதாமதமாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டி மாணவன் உயிரிழந்ததற்கு உரிய நிவாரண நீதி கேட்டும் மயிலாடுதுறை மருத்துவமனையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணத்தில் பிரதான சாலைக்கு சென்றும் சாலை மறியல் தொடர்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை நிர்வாகத்தால் தான் மாணவன் உயர்ந்ததாகவும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் மற்றும் மயிலாடுதுறை போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் மயிலாடுதுறை நகரில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்தானது மாற்றுப்பாதையில் விடப்பட்டுள்ளது. இந்த 14 வயது சிறுவன் மாணவன் தற்போது உயிரிழந்த சம்பவம் மயிலாடுதுறையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே.